ஹலோ கைஸ், வெல்கம் பேக். கடந்த மே 29, 2026 காலையில் 7 மணி போல் கர்நாடகா சிலக்கப்பள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அதை கேட்ட உடனே போலீஸ்காரங்க அந்த தகவல் எங்கேருந்து வந்துச்சோ அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்கும்போது வெளியே ஒரு பொண்ணு அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க உடம்புல பல இடத்துல காயம் ஏற்பட்டிருக்கு. கத்தியால் குத்தி கிழிச்சிருக்காங்க. அவங்க பேர் பவ்யா, வயசு 26. அந்த பெண்கிட்ட கேட்குறாங்க. போலீஸ் கேட்கும்போது, இந்த மாதிரி நேற்று நைட்டு நானும் என்னுடைய அண்ணியும் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு கும்பல், திருட்டு கும்பல் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. நாங்கள் அவங்கள தடுக்க எவ்வளோ ட்ரை பண்ணோம். அப்போ அவங்க என்னை தாக்கி அடித்து போட்டுட்டு எங்கள் அண்ணி போட்டிருந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணியை கொன்று போட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் நிறைய கூட்டமும் கூடி இருக்காங்க. போலீஸ்காரங்க உடனே அவங்க எல்லாத்தையுமே வெளியே போக சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு பார்க்கும்போது பெட்ரூமில் கட்டில் மேலே 23 வயசான புஷ்பலதா அப்படின்ற ஒரு பெண்ணை ரொம்ப கொடூரமாக கொன்று போட்டிருக்காங்க. கழுத்தாறுபட்டிருக்கு. போலீஸ் அதை பார்த்து மிரண்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபுல்லாக எந்த ஒரு ஜாமானை பார்த்தாலும் சதுரி கிடக்கு. துணிமணி எல்லாத்தையுமே வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. அதை பார்த்து போலீஸ்காரங்க உடனே அந்த பெண்ணுடைய பாடியை மீட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண அரசு மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பவ்யா யாருன்னு பார்த்தோன்னா புஷ்பலதாவுடைய நாத்தனார். இந்த பவ்யாவுடைய அண்ணனை தான் அவங்க கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மற்ற ஆளுங்களாம் எங்கே போயிருக்காங்க, அந்த பெண்ணுடைய கணவன் எங்கே, உங்கள் அண்ணன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அண்ணன் அம்மா அப்பா 3 பேருமே தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கோவிலுக்கு போயிருக்காங்க. எங்கள் அண்ணனும் அண்ணியும் பக்கத்து தெருவில் வந்து ஒரு வீட்டில் வந்து இருக்காங்க. அவங்க தனி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் அண்ணன் வீட்லேயும் சரி யாருமே இல்லையா, அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால தான் நான் எங்கள் அண்ணியை வந்து கால் பண்ணி கூப்பிட்டேன். எனக்கு பயமாக இருக்கு அண்ணி, என் கூட வந்து படுத்துக்கங்க அப்படி சொல்லி கூப்பிட்டேன். அவங்களும் வந்தாங்க. நேற்று நைட்டு நாங்கள் 2 பேரும் வீட்டில் தூங்கிட்டு இருந்தோம். அப்போன்னு பார்த்து சடனாக நைட்டு 12 மணி போல் வீட்டுக்குள்ளே ஒரு கும்பல் வந்து வீட்டை உடச்சிட்டு உள்ளே வந்துட்டாங்க. அதை பார்த்து நாங்கள் பயந்து போயிட்டோம். நாங்கள் அவங்கள தடுக்க எவ்வளோ ட்ரை பண்ணோம், ஆனால் முடியல. அவங்க என்ன அடிச்சு போட்டாங்க. என் மூஞ்சில் ஸ்ப்ரே மாதிரி ஏதோ அடித்தாங்க. அப்போ நான் மயங்கிட்டேன். அதுக்கடுத்து எங்கள் அண்ணிக்கும் அவங்களுக்கும் என்ன நடந்துச்சு, எங்கள் அண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியல. இன்னைக்கு காலையில் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பெண் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தபோது அவங்க தான் என்னை முதல்ல பார்த்தாங்க. அதுக்கடுத்தான் என்னை தனிதளி செல்லி போட்டாங்க. எனக்கு சுயநினைவு வந்துச்சு. அதுக்கடுத்தான் பார்க்கும்போது எங்கள் அண்ணி இறந்து போன விஷயம் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி வேறு எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை சார் அப்படின்னு போலீஸ்கிட்ட பவ்யா சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்குற போலீஸ்காரங்களுக்கு அது நம்புறபடி இல்லை. ஏன்னா அந்த வீட்டு ஃபுல்லாக ஆல்ரெடி போலீஸ் தரவை செக் பண்ணி பார்த்துட்டாங்க. பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே ஃபோர்ஸாக என்ட்ரானதுக்கு உண்டான கதை உடச்சி உள்ளே வந்ததோ இல்லை கேட்டை உடச்சி உள்ளே வந்ததுக்கு உண்டான எந்த ஒரு ஃபோர்ஸான என்ட்ரியும் கிடையாது. அது மாதிரி வீட்டில் இருக்க வேறு பாத்திரமோ இல்லை பொருளை வந்து கீழே போட்டு உடைக்கல. துணியெல்லாம் களைச்சி போட்டிருக்கே தவிர பீரை உடைக்கல. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஒரு வீட்டுக்கு திருட போனாங்க அப்படின்னா அந்த வீட்டில் திருடுறது மட்டும்தான் அவங்களுடைய வழக்கமாக இருக்கும். கொலை பண்ண மாட்டாங்க. ஏன்னா கொலை பண்ணுறது பெரிய குற்றம். மாட்டினா வருஷ கணக்கில் ஜெயிலில் இருக்கணும்னு எந்த ஒரு திருடனும் அந்த மாதிரி பண்ண மாட்டான். தப்பிச்சு போக தான் ஃபஸ்ட்டு பார்ப்பான். யாருமே கொலை பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது போலீஸ்க்கு அது வித்தியாசமாக இருக்குது. ஸோ போலீஸ் அதை ஆரம்பத்தில் நம்பலை. இருந்தாலும் இறந்து போன புஷ்பாவுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கடுத்து என்னாச்சுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு போலீஸ் வெயிட் பண்ணுறாங்க. இறந்து போன பெண்ணுடைய பாடியை மீட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்பி வச்சு சரியாக 10 மணி நேரத்தில் பார்த்தோன்னா அந்த பெண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து வருது. அதில் அந்த பெண்ணுடைய சாவுக்குண்டான முக்கியமான காரணம் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா கழுத்து அறுத்தது கிடையாது. ஏன்னா கழுத்து அறுத்தது ஷார்ப்பாக கிடையாது. மேலே ஒரு லேயர் மட்டும் தான் அறுத்துருக்காங்களே தவிர ரொம்ப ஷார்ப்பாக கத்திப்படலை. அந்த மாதிரி அறுத்தா உயிர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஸோ உயிர் போகிறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் என்ன, எதனால் உயிர் போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மேலே தலகாணி இல்லைன்னா வேற ஒரு பொருளை வச்சு மூச்சு அடக்கி வச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க, கழுத்தெல்லாம் நெரிச்சிருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே போலீஸ்க்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. இது மட்டும் இல்லாமல் இறந்து போன புஷ்பாவுடைய பெற்றோர்கள், அம்மா அப்பா அண்ணங்களாக இருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பொண்ணை வந்து நார்மலாக சாகலை, வேறு யாரும் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, அந்த வீட்டில் இருக்க ஆட்கள் தான் கொலை பண்ணியிருப்பாங்க, அவங்க மேலே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, அவங்கள நீங்கள் என்கொயரி பண்ணுங்க அப்படின்னு அவங்களாம் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ்க்கும் நிறைய சந்தேகம் இருக்குது. ஸோ போலீஸ் அதெல்லாம் வச்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சரியா இந்த புஷ்பா கொலை செய்யப்பட்ட அந்த சமயத்தில் அவங்க கணவர், மாமனார், மாமியார் அவங்க 3 பேருமே தமிழ்நாடு போயிட்டாங்க. அங்கே தமிழ்நாட்டில் இருந்து கொண்டான ஆதாரமும் இருக்குது. அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வீட்டில் இருந்தது இந்த பவ்யா மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்க கேமரா, ரோட்டில் இருக்க கேமரா அப்படின்னு எதை செக் பண்ணி பார்த்தாலுமே அவங்க சொன்ன அந்த டயத்தில் அந்த பக்கமாக யாரும் போயிட்டு வரல அப்படின்னு ப்ரூவ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அவங்க தான் ஏதோ ஒன்று பிளான் பண்ணி பண்ணியிருக்கணும் அப்படின்னு போலீஸ் பவ்யா மேலே சந்தேகப்படுறாங்க. உடனே பவ்யாவை கைது பண்ணி அவங்கள என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க ஃபோனை கைப்பற்றி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த ஃபோனை செக் பண்ணும்போது அவங்களே ஷாக் ஆகிற அளவுக்கு நிறைய விஷயத்தை அதில் பார்க்குறாங்க. சேட்டிங் இருக்குது, கால் ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. அதை
போலீஸ்காரங்க பார்த்த உடனே இந்த பொண்ணும் அந்த பெண்ணுடைய காதலன் லோகித் என்ற ஒருத்தர் இருக்கான், அவங்க 2 பேரும் தான் பிளான் பண்ணியிருக்குது தெரிய வருது. ஸோ உடனே இந்த லோகித் யார், அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி போலீஸ் அங்கே போயிட்டு லோகித்தையும் கைது பண்ணுறாங்க. இந்த கொலை நடந்து சரியாக ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தோன்னா இதெல்லாம் நடக்குது. அவனை கைது பண்ணி இப்போ இந்த பவியா லோகித் அவங்க 2 பேர்த்தையுமே ஒன்றா உட்கார வச்சு என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேருமே வேறு வழி இல்லாமல் நடந்த உண்மை எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதன்படி பார்த்தோன்னா இந்த பவியாவுக்கு கடந்த சில வருஷங்கள் முன்னாடி ஹஸ்கோட்டை அப்படின்ற பகுதியில் இருக்க பெங்களூர்லேருந்து சுமார் ஒரு 80 கிலோமீட்டர் தாண்டி இருக்க ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் இருக்க ஒரு இளைஞர் கூட வந்து கல்யாணம் ஆகுது. பவியா தன் குடும்பத்தை விட்டுட்டு அந்த கிராமத்துக்கு மாறி போகிறாங்க, அங்கே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க கணவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் பேர் விக்னேஷ், ஒரு கார் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் கூட பவியாவுக்கு பழக்கம் ஏற்படுது. அவன் அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகும்போது விக்னேஷ் பவியா அவங்க 2 பேத்துக்கும் தகாத உறவு ஏற்படுது. ஆனால் அந்த வீட்டில் பவியா வாழ போனது பார்த்தோன்னா ஒரு கூட்டு குடும்பம். பவியாவுடைய மாமனார் மாமியார் எல்லாமே ஒரே வீட்டில் இருக்காங்க. ஒரே வீட்டில் ஒன்றா இருந்தால் விக்னேஷ் கூட ஒன்றா இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு பவியா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டில் இருக்க தன்னுடைய அத்தை மாமா கூட சண்டை போட்டு தனி கொடுத்தனும் மாறி போகிறாங்க. அவங்க கணவரும் ஆரம்பத்தில் எதுவும் சொல்லலை, தன் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க கூட நல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் பவியா மட்டும் தன் கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டு விக்னேஷ் தன் கணவன் வேலைக்கு போன பிறகு அடிக்கடி வீட்டுக்கு வர வச்சு அவன் கூட ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. ஆனால் சரியாக ஒரு 3 மாதம் கழித்து பார்த்தோன்னா இந்த பவியாவுடைய கணவர் ஒரு நாள் வேலை விட்டு திரும்ப சீக்கிரமாகவே வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய மனைவி அதே மாதிரி தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு விக்னேஷ் அவங்க 2 பேர்த்தையுமே ஒரே கட்டியில் ஒன்றா உறவு வச்சுக்கிற அந்த காட்சியை தான் கண்ணால் பார்த்துறாரு. அது மட்டும் இல்லாமல் தான் உயிர் நண்பன் கூடயே தன் மனைவி துரோகம் பண்ணுறாரு. 2 பேருமே துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்றத அவரால் தாங்க முடியல. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஃப்ரெண்டை விக்னேஷை அடித்து துரத்தி விட்றாரு. அது மட்டும் இல்லாமல் தன் மனைவியை கண்டிக்கிறாரு. இந்த விஷயத்தை பற்றி தன்னுடைய மாமனார் மாமியார் அது மட்டும் இல்லாமல் பவியாவுடைய அண்ணன் இறந்து போன புஷ்பலதாவுடைய கணவர் அவங்களுக்கும் கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. உடனே நீங்கள் கிளம்பி வந்து பஞ்சாயத்து பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தோன்னா பவியா என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு அடுத்த நாளே தன்னுடைய அம்மா எல்லாம் கிளம்பி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த கிராமத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே திரும்ப விக்னேஷ் கூட ஒன்றா சேர்ந்து அந்த கிராமத்தை விட்டு ஓடி போகிறாங்க. பவியாவுடைய அம்மா அண்ணன் அவங்களாம் அந்த வீட்டுக்கு போகும்போதே அந்த வீட்டில் பவியா கிடையாது. அந்த கிராமத்தில் இப்போ ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குது. பவியாவுடைய கணவர் என்ன சொல்கிறாரு, இனிமேல் உங்கள் பொண்ணு வந்து எங்களுக்கு தேவை கிடையாது, அப்பேற்பட்ட கேவலமான ஒரு பொண்ணு வந்து எங்களுக்கு தேவை கிடையாது, என் தலையில் கட்டி வச்சுட்டீங்க, நான் அவளை விட்டுட்டேன், தலைமலைக்கிட்டேன், இனிமேல் எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாளைக்கு அவளை நான் வெளியே எங்கேயும் பார்த்தாலும் கூட பேச மாட்டேன், எந்த ஒரு விதத்துலையும் கண்டுக்க மாட்டேன், சப்போஸ் நாளைக்கு ஏதாவது ஒன்று அவளுக்கு ஆச்சு அப்படின்னா அதுக்கு நான் எந்த விதத்துலையுமே பொறுப்பு கிடையாது, எனக்கு இனிமேல் அவள் தேவையே கிடையாது, எங்களை பிரித்து விட்டுருங்க அப்படின்னு கிராமத்தில் உள்ள ஆட்களை வச்சு அவர் பேசி பிரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி பவியாவோட பேரண்ட்ஸும் பவியாவுடைய அண்ணனும் வேற வழி இல்லாமல் பேச முடியாமல் தலை குனிஞ்சு போய் திரும்ப இந்த வீட்டுக்கு வராங்க. அதுக்கடுத்து ஒரு 3-4 மாதம் போது இந்த கேப்பில் பவியா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அம்மாவை கான்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு குடும்பத்திலையுமே ஒரு பொண்ணு வந்து அப்பா கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசுகிறாங்களோ இல்லையோ தன்னுடைய அம்மா கிட்ட வந்து கால் பண்ணி பேசுவாங்க. அதே மாதிரி தான் பவியாவும் தன் அம்மா விஜயலட்சுமி அவங்க பேர் அவங்க கூட கான்டாக்டில் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது விஜயலட்சுமி சொல்கிறாங்க, நீ அவங்க கூட எதுக்கா நீ போன, அதெல்லாம் தேவையே கிடையாது, இந்த வாழ்க்கையை விட்டுரு, நீ கிளம்பி திரும்ப நீங்கள் வந்துரு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் அப்படின்னு தன் மகள்கிட்ட அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பவியா அதுக்கு ஒத்துக்கல. எனக்கு இவனை பிடிச்சிருக்குமா, நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் அம்மா கிட்டே பேசிக்கிட்டு இந்த விக்னேஷ் கூட முன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வாழ்க்கையுமே கொஞ்ச நாளில் பவியாவுக்கு போர் அடிச்சு போகுது. விக்னேஷ் நல்லபடியாக தான் இருக்கான், நல்லா தான் பார்த்துக்கிறான், ஆனால் பவியாவுக்கு போர் அடிச்சு போகுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப தன் அம்மா கிட்ட பேசி எனக்கு அவனை பிடிக்கலம்மா, அவன் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் திரும்ப உங்ககிட்டே வந்துட்டுமா அப்படின்னு தன் அம்மா கிட்ட அவங்க பேசுகிறாங்க. அப்போ விஜயலட்சுமி வந்து என்ன சொல்கிறாங்க, சரிம்மா வா, அது வந்து வேணாம், நீ மறுபடியும் வந்து வீட்டில் ஏறு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பவியாவும் சரி சொல்லிட்டு விக்னேஷை விட்டுட்டு திரும்ப இங்கே தான் வீட்டுக்கு வந்து வர்றாங்க. தன் அம்மா அப்பா கூட ஒன்றா சேர்ந்து திரும்பவும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேப்பில் தான் பார்த்தோம்னா பவியாவுடைய அண்ணன் பிரபுக்கு புஷ்பலதா அப்படின்ற ஒரு பெண்ணோட வந்து கல்யாணம் ஆகுது. அவங்களுக்கு பவியாவோட வயசு கம்மி, ரொம்ப சின்ன வயசு தான். அவங்க எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே தான் இப்போது பவியா திரும்ப உள்ளே போகிறாங்க. இப்போது பவியா அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே வீட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிக்குது. அதில் குறிப்பாக விஜயலட்சுமி பவியா அவங்க 2 பேருமே ரொம்ப ஓவராக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விஜயலட்சுமி எதுக்கெடுத்தாலும் பவியாவை தலைமையில தூக்கி வச்சுட்டு தன் மருமகள் புஷ்பலதாவை ஓரங்கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே அவங்களே செய்ய சொல்கிறாங்க. பாத்திரம் விளக்குறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது அப்படின்னு எல்லா வேலையுமே தன் மருமகளை பார்க்க சொல்கிறாங்க. மகளை எந்த ஒரு வேலையும் பார்க்க விடாமல் ராணி மாதிரி வச்சுருக்காங்க. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு ஸ்டேஜில் புஷ்பலதாவால் தன் மாமியார் பண்ணுற அந்த கொடுமை எல்லாத்தையுமே தாங்கிக்க முடியல. அவங்க தன் கணவன்கிட்டையும் மாமியார்கிட்டையுமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நம்ம 2 பேரும் தனி வீட்டுக்கு போகலான்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அப்போது பிரபுவும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே சண்டை வந்து பெருசாயிரும், அதுக்கு முன்னாடி நம்மளாவே தனி வீட்டுக்கு போயிடலாம்னு அவர் முடிவு பண்ணி என்ன பண்ணுறாரு, தன் மனைவி மட்டும் கூட்டிகிட்டு தனி வீட்டுக்கு மாறி போயிடறாரு. ஆனால் அது பவியா விஜயலட்சுமி அவங்க 2 பேத்துக்குமே பிடிக்கவே இல்லை, ரொம்ப காண்டில் இருக்காங்க. ஆனால் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பவியா வாழ்க்கையில் ஒரு புயல் அடிக்க ஆரம்பிக்குது. என்னன்னா அவங்களுடைய 2வது கணவர் இந்த காதலன் விக்னேஷ் வந்து
பவ்யாவை மிரட்ட ஆரம்பிக்கிறான். எதை காமிச்சுன்னா, பவ்யா, விக்னேஷ் அவங்க 2 பேருமே ஃபஸ்ட்டு இந்த கணவர் விட்டு பிரிஞ்சு ஓடி போன பிறகு ஒன்றா சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும்போது எல்லாமே 2 பேரும் அவங்க ஃபோனில் மாறி மாறி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இன்டிமேட் மூமெண்ட் எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அந்த காட்சிகள் அந்த வீடியோ வந்து விக்னேஷ் கிட்டே இருக்குது, அதே மாதிரி இந்த பவ்யா கிட்டே இருக்குது. இப்போது விக்னேஷ் என்ன பண்ணுறான், பவ்யா கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் உன் கூட திரும்ப வாழ ஆசைப்பட்றேன், நீ வந்து திரும்ப என் கூட வந்துரு, அப்படி மட்டும் நீ வரல அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்த அந்த வீடியோ வந்து பப்ளிக் டொமைனில் வேறு சைட்டில் வந்து விட்டுருவேன், பப்ளிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பவ்யாவை மிரட்ட ஆரம்பிக்கிறான். திரும்ப வாழ வர சொல்கிறான். ஆனால் அதில் இந்த பவ்யாவுக்கு வந்து இஷ்டம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு விக்னேஷ் கூட வாழ பிடிக்கல, திரும்ப அவங்க கூட போய் ஒன்றா இருக்கணுமா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பல கேள்விகள் எழ ஆரம்பிக்குது, ஒரு வெறுப்பு உண்டாகுது. ஸோ அவங்க என்னால் முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க. ஆனால் விக்னேஷ் மட்டும் விடாமல் தொடர்ந்து கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி பவ்யாவை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜில் இது அதிகமாகும் போது பவ்யா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அம்மா கிட்ட விஜயலட்சுமி கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல விஜயலட்சுமி ரொம்ப கூலாக சொல்கிறாங்க, இங்கே பாருமா அவள் இதெல்லாம் பண்ண மாட்டான், உன்னை சும்மா மிரட்டுறான், நீ இதுக்கெல்லாம் பயந்துடாத, விட்டு தள்ளு, அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு அவங்க சும்மா சாதாரணமாக போகிற பக்கம் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் விக்னேஷ் மட்டும் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். ஆனால் இதுக்கிடையில் பார்த்தோன்னா இன்னொரு பக்கம் இந்த பவ்யாவுக்கு அவங்களுடைய அத்தை பையன் முறப்பை ஒருத்தருக்கான், அவன் பேர் லோகித், அவன் கூட பழக்கம் ஏற்படுது. இப்போது பவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, விக்னேஷுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் அதுலேருந்து தனக்கு ஃப்ரீடம் வேணும், விடுதலை வேணும், அதுக்கு தனக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னு டைரெக்டாக அதை தன்னுடைய கசின் முறப்பையன் லோகித் இருக்கல்ல அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது எடுத்த வீடியோ எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குது, இப்போவே அந்த வீடியோ காமிச்சனை மேட்டிருக்கான், என்னால் எதுவும் பண்ண முடியல, எனக்கு நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்னு அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அதுக்கு லோகித்தும், நீ எதுவும் கவலைப்படாத, அவன் ஒன்று எதுவும் பண்ண மாட்டான், அதுக்கு நான் கேரண்டி, அந்த வீடியோவை வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு லோகித் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக பவ்யா கூட இன்னும் நெருக்கமாக ஆரம்பிக்கிறான். ஒரு ஸ்டேஜில் பவ்யா லோகித்தை முழுசாக நம்பி அவங்க கூட ஒன்றா உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தனுடைய டார்ச்சர்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சி இன்னொருத்தங்க கூடயும் ஒன்றா உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. பவ்யாவோட வாழ்க்கையில் 3வது ஆள், இத்தனைக்கும் அவங்களுக்கு இப்போ வயசு வந்து வெறும் 26 மட்டும்தான். 3வதாக இன்னொரு ஆண் கூட ஒன்றா உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் லோகித் என்ன பண்ணுறான், இந்த முறை பவ்யா கூட ஒன்றா இருக்கும்போது அவனும் தன் ஃபோனில் அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான். அப்போது பவ்யாவும் திரும்ப வந்து அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. போன முறை பட்டது பத்தாது அப்படின்னு திரும்பவும் அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் லோகித் என்ன பண்ணுறான், பவ்யாவுடைய ஃபோனை வாங்குறான். அந்த ஃபோனில் சேஃப் ஃபோல்டருக்குள்ளே பவ்யா அதே மாதிரி விக்னேஷ் அவங்க 2 பேருமே ஒன்றா இருந்த வீடியோ இருக்குது. சொல்லப்போனால் பவ்யா விக்னேஷ் கூட ஒன்றா இருந்த அந்த வீடியோ கூட டெலீட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அவனை பிடிக்கல, அவனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த வீடியோ டெலீட் பண்ணாமல் அவங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீடியோ எல்லாத்தையுமே இந்த லோகித் வந்து எடுக்கிறான். அதை தான் ஃபோனுக்கு பவ்யாவுக்கே தெரியாமல் ஷேர் பண்ணிக்கிறான். இப்போது லோகித் பவ்யா கூட இருந்த வீடியோ, அதே மாதிரி விக்னேஷ் அதே மாதிரி பவ்யா அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த வீடியோ, அந்த வீடியோ எல்லாமே லோகித் கையில் இருக்குது. இப்போ தான் பார்த்தோன்னா இந்த சம்பவத்தில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அமையுது. என்னென்னா லோகித் வந்து அவனுடைய உண்மையான சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். அவன் டைரெக்டாக பவ்யாவை மேட்ட ஆரம்பிக்கிறான். நீயும் நானும் ஒன்றா இருந்த வீடியோ, அதே மாதிரி நீயும் விக்னேஷும் ஒன்றா இருந்த வீடியோ, அந்த வீடியோ எல்லாமே இப்போது என்கிட்ட இருக்குது, எனக்கு காசு வேணும், அந்த காசை மட்டும் நீ கொடுக்கல அப்படின்னா அந்த வீடியோ எல்லாத்தையுமே இப்போது நான் வெளியிட்டுருவேன். அவன் வெளியிட போகிறேன்னு சொன்னான்னா அவன் உன் கூட வாழ கூப்பிட்டான், உன்னை வாழ கூப்பிட்டான், ஆனால் இப்போது எனக்கு காசு வேணும், அந்த காசை மட்டும் நீ கொடுக்கல அப்படின்னா இந்த வீடியோ எல்லாத்தையுமே நான் வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பவ்யாவை லோகித் ரொம்ப ஓப்பனாக மிரட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ பவ்யா வந்து ஃபுல்லாக மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணன்னு எதுவுமே தெரியல, ஃபுல் ஆப்ஷனே கிடையாது. ஸோ இந்த லோகித் கேட்குற பணத்தை வந்து கொடுத்தே ஆகணும், அப்படி கொடுத்தா மட்டும்தான் வேறு யாருக்கும் இது தெரியாது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு தான் போட்டிருக்க நகை, அது மட்டும் இல்லாமல் தங்கிட்ட இருக்க கொஞ்சம் சேர்த்து வச்ச பணம், அது எல்லாத்தையுமே வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாமல், தன்னுடைய அம்மா அப்பா அண்ணன் அண்ணி அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் அந்த பணம் எல்லாத்தையுமே இந்த லோகித் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பார்த்தோன்னா மொத்தம் 2 தவணை இல்லை, அதாவது 2 முறையில், ஒரு முறை 4 லட்சம், அதுக்கு அடுத்த முறை 2 லட்சம் அப்படின்னு மொத்தம் 6 லட்சம் ரூபா பணத்தை இந்த லோகித் கேட்டா அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் பவ்யா கொடுத்துருக்காங்க. ஆனால் லோகித் விடாமல் திரும்ப திரும்ப பணம் கேட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கான். அப்போ இந்த பவ்யா என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் தான் அம்மா கிட்ட திரும்ப சொல்கிறாங்க, இந்த மாதிரிமா எனக்கு லோகித் கூடயும் பழக்கம் உண்டாச்சு, அவன் கூட நான் ஒன்றா இருந்தேன், நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது திரும்ப வீடியோ எடுத்தான், அப்போ நான் எதுவும் சொல்லலை. இப்போது லோகித் என்ன பண்ணிட்டான்னா என் ஃபோனில் இருந்த பழைய வீடியோ, அதே மாதிரி எடுத்த புது வீடியோ அதெல்லாம் காட்டிட்டேன்னு மிரட்டுறாமா, காசு கேட்டு மிரட்டுறான். இப்போ வரைக்கும் 6 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டேன், அதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியல, ஆனால் அவன் காசு கேட்டேன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு தான் அம்மா கிட்ட சொல்லி எழுதுகிறாங்க. அப்போது விஜயலட்சுமி மேலே எதுவும் பண்ண முடியல, ஏன்னா தான் வீட்டுக்கு தெரியாமல் அவங்களாலையும் காசு பரட்டி எதுவும் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லோகித்தும் விடாமல் ப்ரெஷர் போட்டு இருக்கான். எனக்கு இன்னும் 5 லட்சம் பணம் வேணும், அந்த பணத்தை கொடுத்துட்டேன்னா இந்த வீடியோ எல்லாத்தையுமே நான் கொடுத்துறேன், திரும்ப வழிக்கு வர மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறான். ஆனால் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு
பவ்யா கிட்டே சரி விஜயலட்சுமி கிட்டேயும் சரி காசு கிடையாது. அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு தெரியாமல் அவங்களால காசும் பரட்டி கொடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு தாய் மகள் 2 பேருமே நல்லா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் விஜயலட்சுமி பவ்யா அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. அந்த பிளானுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அவனுக்கு லோகித்தை வந்து ஒழிச்சுக்கிடணும். அவன் திரும்ப தாலிக்கு வந்து வரவே கூடாது, அவன்கிட்ட காசு கொடுத்து அனுப்பி போட்டுறணும். இன்னொரு பக்கம் இந்த புஷ்பலதா, அதாவது விஜயலட்சுமியுடைய மருமகள் பவ்யாவுடைய அண்ணி, அவங்க 2 பேருக்குமே புஷ்பலதானா பிடிக்காது. ஸோ அவளையும் முடிச்சுக்கிடணும். ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க 2 பேரும் பேசி பக்காவாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் படி விஜயலட்சுமி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பையன் அதே மாதிரி கணவன் அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள திருவண்ணாமலை கோயிலில் எனக்கு ஒரு நேர்த்திக்கடன் இருக்குது, அந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றி ஆகணும். ஸோ நம்ம அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துடலாம், நீ நான் அப்பா 3 பேரும் அந்த கோயிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் பையன் பிரபு கிட்ட அவங்க சொல்கிறாங்க. அப்போ பிரபுவும் சரிம்மா நானும் வரேன், என் பொண்ணாட்டையும் கூப்பிட்டு வரேன், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகலாம், குடும்பத்தோடு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு விஜயலட்சுமி ரொம்ப தெளிவாக இல்லை எனக்கு அவளுக்கு ஆகாது, போனால் ஏதோ ஒரு பிரச்சனை வரும், சண்டை வரும், அதனால் அவளை விட்டு தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம், நீ நானும் அப்பா 3 பேர் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபு அதை புரிஞ்சுக்கிறார். ஏன்னா அவர் மனைவிக்கும் அம்மாவுக்கும் ஆகவே ஆகாது, நல்லாவே தெரியும். ஸோ சரிம்மா நம்ம மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக மே 27, 2026 காலையில் பிரபு விஜயலட்சுமியுடைய கணவர், அவர் பேர் சூரியநாராயணா, அவங்க 3 பேரும் கிளம்பி காலையில் ட்ரெயின் ஏறி தமிழ்நாட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த வீட்டில் ஒரு பக்கம் புஷ்பலதா அவங்க வீட்டில் தன் கணவனை பிரிஞ்சு தனியாக இருக்காங்க, இன்னொரு பக்கம் பவ்யா வீட்டில் தனியாக இருக்காங்க. டைம் போயிட்டு இருக்குது. சாயந்தரம் ஒரு 5 மணி போல் பவ்யா என்ன பண்ணுறாங்க, தான் அண்ணிக்கு கால் பண்ணி அவங்க நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. அண்ணி எனக்கு வீட்டில் தனியாக இருக்க பயமாக இருக்குது, நீங்கள் கிளம்பி இங்கே வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் இங்கேயே சாப்பிட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட புஷ்பலதாவும் சரி அவள் தனியாக இருக்க பயமாக இருக்குன்னு சொல்கிறாளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன் வீட்டை பூட்டிட்டு அவங்களும் கிளம்பி டைரெக்டாக பவ்யாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க, தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. நைட்டு ஒன்றா சமைச்சு சாப்பிட்டுட்டு 2 பேரும் நைட்டு தூங்க போகிறாங்க. ஆனால் நைட்டு சரியாக ஒரு 11:30 11:45 அந்த டயத்தில் பார்த்தோன்னா பவ்யா தன் பிளானை வந்து நிறைவேற்ற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த லோகித்துக்கு வந்து பிளான் நல்லா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி எங்கள் அண்ணி வந்து கழுத்தில் 7 பவுனில் ஒரு தாலி வந்து போட்டிருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்டிருக்க செயின் தோடு வளையல் அதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 பவுன் வரும். இப்போ இந்த சமயத்தில் அதெல்லாம் விற்றா கூட ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். நீ கேட்ட பணமெல்லாம் உனக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி வர 22ஆம் தேதி எங்கள் வீட்டில் எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க. அப்போது நான் எங்கள் அண்ணிக்கிட்ட பேசி எங்கள் அண்ணியை எங்கள் வீட்டுக்கு வர வைக்கிறேன். அப்படி அவங்க வந்த பிறகு எங்கள் வீட்டிலாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போது நீ நைட்டு வீட்டுக்கு வந்தேன்னா நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்கள ஏதாவது பண்ணிவிட்டு அவங்க போட்டிருக்க நகையெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ இதை எடுத்துகிட்டு போயிரு, யாருக்கும் தெரியாமல் வெளியூருக்கு போயிரு, யாருக்கும் இது தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன், திருடங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் நாடகம் அடிக்கிறேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு லோகித்தும் சரி சொல்கிறான். இப்போது அந்த பிளான் படி தான் நைட்டு சரியாக ஒரு 11:45 போல் பவ்யா டேரக்டாக லோகித் கால் பண்ணி அங்கே வர சொல்கிறாங்க. அவன் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கதவெல்லாம் திறந்து அவங்க லோகித்தை வீட்டுக்குள்ளே வர விடுறாங்க. லோகித் வீட்டுக்குள்ளே போன உடனே கதவை அவங்க பூட்டிடுறாங்க. அப்படி பூட்டின பிறகு இன்னொரு பக்கம் பெட்ரூமில் பார்த்தோன்னா இந்த புஷ்பலதா வந்து தூங்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் பக்கத்தில் போயிட்டு லோகித் என்ன பண்ணுறான், ஒரு தலையை எடுத்து புஷ்பாவுடைய தலையில் வச்சு அமுக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் பவ்யா புஷ்பா மேலே ஏறி உட்காந்து அவங்க கையையும் காலையும் ஆட்டாதபடி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறாங்க. புஷ்பா தப்பிக்க எவ்வளோ போராடுறாங்க, ஆனால் முடியல. கடைசியில் மூச்சாடப்பட்டு அவங்க இறந்து போகிறாங்க. அப்படி அவங்கள கொலை பண்ண பிறகு அந்த கொலையை திருடங்க பண்ண மாதிரி மாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பவ்யா கிச்சனில் இருக்க கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த கத்தியால் புஷ்பலதாவுடைய கழுத்தை இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காமல் பேருக்கு அறுத்த மாதிரி அவங்க திருட வந்தவங்க அறுத்துட்டு போகிற மாதிரி அறுத்த மாதிரி லைட்டாக அறுத்துட்டு விட்டுறாங்க. அந்த கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பெல்லாம் இறங்கலை, ஓகேங்களா. அப்படி அறுத்த பின்னாடி இந்த புஷ்பலதா கழுத்தில் போட்டிருக்க தாலி அது கிட்டத்தட்ட 7 பவுனு, அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்டிருக்க தங்க வளையல் 3 மோதிரம் தோடு ஏறுங்க அப்படின்னு கழுத்தில் காதில் போட்டுக்க எல்லாத்தையுமே அவங்க கழட்டி எடுத்துறாங்க. இது மட்டும் இல்லாமல் பவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, நானும் இந்த வீட்டில் இருந்தேன், ஸோ போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா என் மேலே சந்தேகம் ஏற்படும், அதனால் நான் போட்டிருக்க நகையை கூட கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தான் கழுத்தில் போட்டிருக்க தோடு அதே மாதிரி மோதிரம் அதெல்லாம் கழட்டி இந்த லோகித் கையில் கொடுக்குறாங்க. லோகித் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறான். அப்படி இதெல்லாம் வாங்கின பிறகு அந்த வீட்டில் இருக்க பீரோவை திறந்து உடைக்கல, எதுவும் பண்ணலை, பீரோவை திறந்து உள்ளே இருக்க துணி எல்லாத்துமே சும்மா திருட வந்தவங்க எடுத்து போட்டு அப்படி போடுவாங்க, அந்த மாதிரி கீழே தள்ளி விட்டு களைச்சி போடுறாங்க. அப்படி களைச்சி போட பின்னாடி பவ்யா ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீ என்ன இப்படி விட்டு போனேன்னா ஒரு பொண்ணை மட்டும் கொலை பண்ணிவிட்டு உன்னை இப்படி விட்டு போனாங்க அப்படி சந்தேகம் வரும். ஸோ அதனால் நீ என்னையும் தாக்கு, எனக்கும் ரத்தம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லோகித்தை வச்சு தன்னை தாக்க சொல்கிறாங்க. லோகித்தும் அந்த பிளான் படியே பவ்யாவுடைய தலையில் அடிக்கிறா. அதே மாதிரி அவங்க கையில் கொஞ்சம் செவந்து போகிற மாதிரி கொஞ்சம் தாக்க ஆரம்பிக்கிறான், லைட்டாக அடிப்பாங்களே வேணும்னு அந்த மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறான். இது மட்டும் இல்லாமல் பவ்யாவுடைய கையிலுமே அந்த கத்தி வச்சு 2 வெட்டு விட்டுட்டு அவங்கள வெளியே ரூமுக்கு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்க ஒரு சேரில் கட்டி போட்டுட்டு அந்த வீட்டிலேருந்து யாருக்கும் தெரியாமல் வந்தபடியே எஸ்கேப் ஆகி போயிடுறான். பவ்யாவும் அந்த சேரில் உட்காந்துட்டே
யாராவது வந்தாங்கன்னா எப்படி நாடகம் ஆடலாம் அப்படின்னு ரிஹர்சல் பண்ணிட்டே இருக்காங்க. டைம் போயிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு அவங்களும் மயங்கிறாங்க. உண்மையிலேயே மயங்கிறாங்க. ஏன்னா அதே காயம் பட்டிருக்கு. கையில் அடிபட்டு ரத்தம் போயிருக்கு. சரியா அன்னைக்கு காலையில் ஒரு 6 மணி போல் பார்த்தோன்னா இவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் பார்த்தோன்னா ஒரு லேடி வந்திருப்பாங்க. அவங்களும் அன்னைக்கு காலையில் வழக்கமாக கேஷுவலாக அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அப்படி போகும்போதே வீட்டில் நடுஹாலில் இந்த மாதிரி பவ்யாவை கட்டி போடுறதுக்கு பார்த்த உடனே அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கத்துற அந்த சவுண்டு கேட்டு பக்கத்து வீட்டில் இருக்க மற்ற ஆளுகளும் அங்கே ஓடி வந்து பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, பவ்யாவுடைய முகத்தில் வந்து தண்ணி தெளிச்சு எழுப்பிவிட்டு என்னாச்சுன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் சில பேர் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயும் மற்ற ஆளுங்க இருக்காங்களா என்னாச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. போய் பார்க்கும்போது பெட்ரூம்குள்ளே இந்த புஷ்பலதாவையும் கொண்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு அவங்க பயந்து போகிறாங்க. போலீஸ்க்கு அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கடுத்த போலீஸ்காரங்க அந்த வீட்டுக்கு போகிறாங்க. பவ்யா கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க. அந்த என்கொயரியில் பவ்யா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் முகத்தில் ஸ்ப்ரே அடிச்சுட்டு எனக்கு கட்டி போட்டு போயிட்டாங்க, என்ன அறுத்துட்டாங்க, அடிச்சிட்டாங்க, தாக்கிட்டாங்க. அதுக்கடுத்து எங்கள் அண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஃபுல்லாக அப்படியே நேச்சுரலாக நடந்த மாதிரி வந்து நாடகம் ஆடுறாங்க. ஆனால் போலீஸ்க்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்பிக்கை கிடையாது. அதனால் அவங்க மேற்கொண்டு பண்ண இந்த என்கொயரியில் வந்து உண்மையெல்லாம் தெரிய வந்துடுது. அதுக்கடுத்து அங்கே வந்து விஜயலட்சுமியை போலீஸ் கைது பண்ணுறாங்க. இந்த 3 பேர்த்தையுமே தகுந்த ஆதாரத்தோட பார்த்தோன்னா கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ணுறாங்க.